எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய சம்பவம் நடந்து போயிருச்சுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு உங்ககிட்ட காட்டணும்னே நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்ச விளக்கு. பார்த்துக்கங்க, பஞ்சகாவிய விளக்கு. இது எதில் தயாரித்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மூலிகை சாம்பிராணி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட சாணத்தில் செஞ்சது. இதை நான் உங்களுக்கு தனித்தனியாக கட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 இருக்குது. பசுமாட்டு சாணத்தில் செஞ்ச விபூதி. நான் என் நெத்தியில் பூசி இருக்கேன் பாருங்கள். வந்த உடனே நான் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பாவுக்கும் பூசி நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டோம். பாப்பா அதை பூசணுன்னு நல்லா தூங்குது. இது பார்த்திங்கன்னா தாளம்பூ குங்குமம். இந்த குங்குமம் எங்கே இந்த கம்பெனி எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் கம்பெனி. அது அந்த கம்பெனி வாங்குகிற இடத்துல தான் இவங்களும் வாங்கி இதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கமகமன்னு மணக்குதுங்க. சரி, இப்போ இந்த விபூதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே கிடையாதுங்க. அப்புறம் என்னன்னு கேட்குறீங்களா? முழுக்க முழுக்க நம்ம நாட்டு பசுமாட்டோட சாணத்தில் செஞ்ச விபூதி. எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் விபூதி வாங்கினா வலுவலுன்னு வெள்ளை கலராக இருக்கும். அது ஃபுல்லாமே கெமிக்கல். வலுவலுன்னு எங்கேயாவது இருக்குமா? இந்த கலரில் தாங்க இருக்கும். இந்த கலரில் தான் இருக்கும் விபூதி. இது ஒரிஜினல் பசுமாட்டோட சாணத்தில் செஞ்ச விபூதி. அப்படி கமன்னு மணக்குது. நான் அந்த குளியல் பவுடர் சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரி தாங்க இதுவும். நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இதில். அடுத்து இந்த விளக்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறீங்க இல்லைங்க? இந்த பஞ்சகாவிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது வெயிட்டாலாம் இருக்காதுங்க, வெயிட்லெஸ் தான். ஆனால் இதை பார்த்துக்குங்க, நல்லா ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இதுவும் பசுமாட்டோட சாணத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு தாங்க. இதில் நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை தீப எண்ணெயோ இல்லை நெய், உருக்குன நெய்யவோ இதில் ஊற்றிட்டு எப்பயும் போல் நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணமோ இல்லை ஒரு நீங்கள் விளக்கேற்றக்கூடிய இதுலையாவது ஒரு அடியில் ஒரு பாத்திரங்கத்திர வச்சுருப்பீங்களா, பித்தாளை காப்பரில், அந்த மாதிரி நான் இந்த தட்டில் தாங்க ஏற்றினேன். இதில் நம்ம எப்பயும் போல் திரி போட்டு ஏற்றியாச்சு. ஏற்றின உடனே இதிலேருந்து லேசாக விளக்கு எறிகிற மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீட்டுக்கு ஐயோ நெருப்பு பிடிச்சிருச்சோன்னு நினச்சிக்கிறாதீங்க. இந்த விளக்கோட ஸ்பெஷலே அதுதான். அப்படியே இங்கே ஏற்றின விளக்கு அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக எரியும். இது நீங்கள் முக்கியமாக குழந்தை இருக்கிறவங்க கீழே வச்சிடாதீங்க. எங்கேயாவது செல்ஃப் மேலே எங்கேயாவது துணிமணி இல்லாத இடத்துல வச்சுக்கோங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருந்த எண்ணெயோ நெய்யோ இதில் கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இதை நீங்கள் ஏற்றுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்படி ஃபுல்லாக அந்த பசுமாட்டோட சாணத்தில் செஞ்சது தானே பாருங்கள், ஃபுல்லாக அது அப்படியே தனியாக வந்துடும். நான் உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். அப்படி ஃபுல்லாக அந்த விளக்கு எப்படி எரிஞ்சிச்சோ அது அப்படியே பாருங்கள் சாம்பலாகிடுச்சு. சரி, இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாமே ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளே என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மண்டையில் ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த விளக்கும் இந்த சாம்பிராணி ஏற்றி வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க இந்த பஞ்சகாவிய விளக்கு, மூலிகை சாம்பிராணி, தாளம்பூ குங்குமம், அந்த நாட்டு மாட்டோட சாணத்தில் செஞ்ச விபூதி, இது இல்லாமல் வெள்ளைத்திரி, பச்சைத்திரி, மஞ்சத்திரி, சிகப்புத்திரி, அந்த திரி, விளக்கு திரியெல்லாம் செய்கிறாங்க. இவங்க நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பல்காக ஆர்டர் எடுத்து விற்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்கிக்கிறலாங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்கள் நிறைய எடுத்து கொடுக்குறோம். அவங்க நம்ம எங்கே இருந்தாலும் அவங்க கொரியரில் போட்டு விட்ருவாங்க. நம்ம அட்ரஸும் கரெக்டான முகவரி கொடுத்துட்டோம்னா போதும், நம்ம வீட்டுக்கே வந்துடும். இப்போ நிறைய பெண்கள் என்கிட்ட நான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, ஏக்கா எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு அது செய்யணும் இது செய்யணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கான ஒரு வழி தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் இது இல்லாமல் அவங்க நிறைய விற்கிறாங்க. நான் அவங்க நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க. இவங்க
நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட எங்களுக்கு பல்காக கொடுங்க, நாங்கள் வியாபாரம் விற்க போகிறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி லாபம் வர்ற மாதிரி காவாசி விலை வச்சு அவங்க கொடுக்குறாங்க. இவங்க வந்து பெண்களே முழுக்க முழுக்க பெண்களே தயாரித்து செய்கிறதுனால அவங்க வந்து இன்னொரு பெண்கள் வந்து முன்னேறட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய இவங்க இது மாதிரி பூஜை பொருட்கள், அபிஷேக பொருட்கள், மூலிகையினால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. வேணும்னு அவங்க நம்பரை வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நம்ம ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய நம்பரையும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து எந்த நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். பல்க் ஆர்டர்னாலும் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன் பார்த்தீங்களா? சின்ன விஷயம் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெண்ணு நம்ம எப்படியாவது அடித்து பிடிச்சி இந்த யூடியூப்பில் முன்னேறி வரலாம். ஏதோ நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக தான் இதில் நிறைய பெண்கள் வராங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா சொன்னார், பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாமல் என்னம்மா செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு நெட்டு போட்டு விட்றாங்க, புருஷன் மருகு தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் உயிரை வாங்குறாங்கன்ட்டு. அந்த ஐயாவுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே வந்து தேவையில்லாமல் பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, 0.1% தாங்க ஐயா. மிச்சம் 99.99% மக்கள் வந்து எங்களை மாதிரி நடுத்தரத்தில் பிறந்து ஏதாவது ஒரு நம்ம செஞ்சு முன்னேறி வந்துட மாட்டோமா? மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க, கொஞ்சம் கை செயலிழந்து போயிருக்காங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வெளியில் போய் சம்பாதிக்க முடியாதுங்கிறாங்க. எத்தனை பெண்கள் எனக்கு எத்தனை நாள் இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா? என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்னால் முடிஞ்ச ஒரு, அதாவது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் எடுத்து செய்ய வேண்டியதானன்ட்டு அந்த குதர்க்கவாதிகள் நினைக்கலாம். அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்னால் வெளியில் போய் இப்போதைக்கு சம்பாதிக்க முடியாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கை குழந்தை இருக்குது. என்னால் முடிஞ்சது நம்ம 4 பேருக்கு ஒரு வழி காட்டுவோம், சரிங்களா? நான் இதில் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ எனக்கு அது தெரியலைங்க. ஆனால் இது மூலியமாக என்னால் ஒரு 10 பெண்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருதுன்னா எனக்கு சந்தோஷம். இதை ஒரு தொழிலாக நீங்கள் பண்ணலாம். பல்காக தான் நீங்கள் பல்காக வாங்கி இதையே நீங்கள் விற்கலாம். அவங்களுக்கு நாங்கள் விற்க போகிறதுனாலே கம்மியான விலைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சரி, நான் வீடியோக்குள்ளே போகிறேன். அது மாதிரி ஒருத்தர் வந்து நேற்று நைட்டு 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதோ மிஸ்கால் வந்துச்சுங்கிறாங்க, ப்ரொமோஷனுக்கு கொடுத்த நம்பருக்கு. நாங்கள் அந்த நம்பருக்கு ஃபோனும் பண்ணலை. அந்த கால் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தா இன்கமிங் மட்டும்தான் இருக்குது. ஒரு பொம்பளை எப்படியோ யூடியூப்பில் சம்பாரித்து முன்னேறலான்னு வந்தால் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா, ஏன் ஐயா உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளைய உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் பொண்டாட்டிக்கோ வேறு யாராவது நான் ஃபோன் பண்ணி பேசுனா நீங்கள் ஏற்றுக்கிறவீங்களா? நேரத்தில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது ஒரு முன்னேறி வரலான்னு சொல்லி தானே நாங்கள் அந்த நம்பர் கொடுக்குறோம். அதை வந்து தப்பான வழிகளில் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் போஸ்கோவில் தான், அது என்னது போஸ்கோவா, போக்சோவில் தாங்க அவங்கள உள்ள தள்ளணும். அந்த மாதிரி வன்மம் உள்ளவங்களை இன்றைக்கி காலையில் ஒருத்தருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அழுதுகிட்டு போகிறான் தலையில் அடிச்சுக்கிட்டு. இப்போ யோசிச்சு என்ன செய்கிறது? அவரை அந்தாலும் அப்பயே யோசிச்சுருந்துருக்கணும் குற்றவாளி. இதே மாதிரி பொம்பளைகளை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணவங்களுக்கும் போக்சோவில் சட்டத்தில் தண்டனைன்னு சொன்னா தான் இந்த மாதிரி ஆம்பளைங்கள்லாம் திருந்துவாங்க போல். சரி, இன்னொரு விஷயம் வந்து ஒரு தங்கச்சி யூடியூப் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னு வந்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அவங்க சேனல் டெப்த் ஆகி கிடக்கு. எம்மா உங்கள் சேனலில் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது. ஏன்னா அவங்க சேனல் டெப்த் ஆகி கிடக்கு. உங்கள் சேனல், அந்த சேனல் வீணாக போன சேனலை நான் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்கி தரேன், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொன்னேன். ஏற்கனவே நான் வாங்கினவங்கக்கிட்ட சொன்ன ஃபீஸ் தான் சொன்னேன். சரின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஆனால் 2 நாளாக என்னையை கண்டுக்கிறல. அப்புறம் சரின்ட்டு நான் போய் கேட்டேன், என்னம்மாச்சு ஏதுன்ட்டு. இல்லைக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம் வரணும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, என்னைய மாதிரி ஊருக்கு என் தங்கச்சி மாதிரி நினச்சி உங்களால் முடியும் போது கொடுங்கம்மான்ட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தங்கச்சி இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி அக்காவான்னு தெரியல, நம்ம ஒரு சகோதரி தான் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நட்ஸ் எல்லாம் பல்காக வாங்கி நீங்கள் விற்கலான்னு சொன்னீங்களக்கா, அது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏம்மா முந்திரி பருப்பு வந்து பன்ருட்டி இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் விலை கம்மியாக கிடைக்கும்.
பண்ருட்டி, நாகப்பட்டினம் இந்த சைடெலாம் விலை கம்மியாக கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள், நட்ஸு இதெல்லாம் எங்கே விலை கம்மியாக கிடைக்கும்னு. நீங்கள் பல்காக ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க. பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இத்தினூண்டு பாக்கெட்டில் 3 முந்திரி இல்லை 2 முந்திரி தாங்க, 2 முந்திரியை பாதியாக அப்படியே எடுத்து 4 பீஸ் ஆக்கி 5 ரூபான்னு போட்டு விற்கிறாங்க. உண்மையிலே அது நல்ல லாபம். 4-5 திராட்சையை போட்டு 5 ரூபான்னு விற்கிறாங்க. 4 ஏலக்காய் 5 ஏலக்காய் தான் இருக்கும், 5 ரூபா பாக்கெட்டு. ஏலக்காய் விலையெல்லாம் கூட. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி பாக்கெட்டு போட்டு விற்று ஒரு ஸ்டேப்லர் மட்டும் வச்சுக்கோங்க. 1 ரூபா கவர், 1 ரூபா கவர் கிடையாது, அது அந்த சின்ன கவர் எவ்வளோன்னு தெரியல. பல்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா கவருமே விலை கம்மியாக வரும். ஒரு ஸ்டேப்லர் வச்சுக்கோங்க, பின்னடிச்சு அப்படியே ஒரு அட்டையில் அடிச்சு வச்சுருங்க. கொண்டு போய் கடையில் கேளுங்க. நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. 2 சேர்த்து வச்சு விற்று பாருங்களேன், உங்ககிட்ட தேடி வருவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்லதே செய்கிறேன்னு நினைக்க, நீங்களும் திருப்பி எங்களுக்கு நல்லதே நினைங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ராங் கால்கள் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சேனல் இது கிடையாது. அதுக்கு எவ்வளவோ சேனல் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நாங்கள் ஏதோ வாழலாம் முன்னேறலாம் நினச்சி வரோம், எங்களுக்கு வழி விடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய்.